Good morning students. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் 9th சாப்டர் கம்ப்ளீட் பண்ணோம் இல்லைங்களா. அதாவது லிஸ்ட்டு, டியூப்புள், செட்டு, டிக்ஷனரி இது நாலும் பார்த்தோம். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது 10th சாப்டர். ஸோ 10th சாப்டரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பைத்தான் கிளாஸஸ் அண்டு ஆப்ஜெக்ட். சரிங்களா. ஸோ நம்ம இது C++லேயே பார்த்துருக்கணும். ஆனால் C++ல் நம்ம நடத்துகிறதுக்கு டைம் கிடைக்காததுனால ஸோ பைத்தானில் பார்க்குறோம். சரிங்களா. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா கிளாஸு அண்ட் ஆப்ஜெக்ட் பைத்தான் ப்ரோக்ராமில் என்னென்ன கான்செப்ட் கொண்டு வர போகிறோம். கிளாஸுன்னு ஒரு கான்செப்டும் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் கொண்டு வர போகிறோம். சரிங்களா. அது எப்படின்னு பார்ப்போம். இன்ட்ரடக்ஷன் பாருங்கள். பைத்தான் இஸ் அன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இந்த கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது எல்லா ப்ரோக்ராமுக்குமே செட் ஆகாது. சரிங்களா. C++க்கு ஜாவாவுக்கும் செட் ஆகும். சரியா. ஸோ என்னென்ன ப்ரோக்ராமுக்கு செட் ஆகும். C++க்கும் ஜாவா இது ரெண்டுக்கும் பார்த்தோம் அப்படின்னா கிளாஸு அண்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற கான்செப்ட் வரும். அதனால் இதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் ஆர் த கீ ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஸோ கிளாஸு அண்ட் ஆப்ஜெக்ட் வந்து என்னென்னு சொல்கிறோம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி இதை வந்து என்னென்னு சொல்கிறோம், கீ ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ C++ம் பைத்தானியம். தியரிட்டிக்கல் கான்செப்ட் ஆஃப் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் ஆர் வெரி சிமிலர் டு தட் ஆஃப் C++. ஸோ C++ல் எப்படி கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும், அந்த ப்ரொசீஜர் எப்படியோ அதே சேம் ப்ரொசீஜர் தான் நம்ம பைத்தானுக்கும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் கிரியேஷன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் இஸ் வெரி சிம்பிள் இன் பைத்தான் கம்பேர்டு டு C++. ஆனால் அதே ப்ரொசீஜரை அப்படியே நம்ம பைத்தானுக்கு யூஸ் பண்ணாலும் ஸோ ஒரு C++ ப்ரோக்ராமில் கிளாஸு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதை விட ஒரு பைத்தான் ப்ரோக்ராமில் கிளாஸ் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. பாருங்கள், கிளாஸ் இஸ் த மெயின் பில்டிங் பிளாக் இன் பைத்தான். ஸோ கிளாஸுங்கிறது தான் பைத்தானில் ஒரு மெயின் பில்டிங் பிளாக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஜெக்ட் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன் தட் ஆக்ட் ஆன் தோஸ் டேட்டா. ஸோ ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னென்னா, நாம் ஒரு ப்ரோக்ராமில் கிளாஸுன்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தால் கண்டிப்பாக ஆப்ஜெக்ட்டுன்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வரணும். ஏன் அப்படின்னா நம்ம கிளாஸ் இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஆப்ஜெக்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா அந்த கிளாஸை ரன் பண்ண முடியும். சரிங்களா. ஸோ நம்ம கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரே ப்ரோக்ராமில் தான் வரும். கிளாஸுன்னு ஒன்று வந்தாலே ஆப்ஜெக்ட்டுன்னு ஒன்று அதே ப்ரோக்ராமில் கண்டிப்பாக வரும். ஏன் அப்படின்னா கிளாஸு க்ரியேட் பண்ணிட்டோம், ஆனால் அந்த கிளாஸை அந்த ப்ரோக்ராமில் ரன் பண்ணுறதுக்கு ஆப்ஜெக்ட்டுங்கிற கான்செப்ட் இருந்தால் தான் நம்ம ரன் பண்ண முடியும். சரிங்களா. ஸோ கிளாஸை ரன் பண்ணுறதே அந்த ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டுங்கிற கான்செப்ட் தான். அப்போ கிளாஸுன்னு ஒன்று வந்தால் கம்பல்சரி ஆப்ஜெக்ட்டுன்னு ஒன்று வரும். அடுத்தது class is a template for the object. According to the concept of object oriented programming, object are also called as instances of class or class variable. ஸோ இப்போ இதில் பார்த்தா அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், கிளாஸ் ஆர் கிளாஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்லலாம். In Python everything is an object. For example, all integer variables we use in our program is an object of class int. சரிங்களா. ஸோ நம்ம வந்து கிளாஸுக்குள்ளே எந்த ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணாலும் அதுக்கு பேர் கிளாஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நார்மலாக கிளாஸ் இல்லாமல் நம்ம ஒரு ப்ரோக்ராமில் நம்ம வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோன்னா அது இன்டீஜர், ஃப்ளோட்டு இப்படி ஏதாவது ஒரு டேட்டா டைப்பாக தான் இருக்கும். சரிங்களா. இது இன்டீஜர் வேரியபிள், இது ஃப்ளோட் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் கிளாஸுக்குள்ளே ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணாவே அதுக்கு பேர் கிளாஸ் வேரியபிள் அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா. சிமிலர் ஆல் ஸ்ட்ரிங் வேரியபிள் ஆர் ஆல்சோ ஆப்ஜெக்ட் ஆஃப் கிளாஸ் ஸ்ட்ரிங். அதே மாதிரியே ஸ்ட்ரிங் எடுத்துக்கிட்டாலும் ஸோ ஒரு கிளாஸுக்குள்ளே ஸ்ட்ரிங்கு க்ரியேட் பண்ணால் அது கிளாஸ் ஸ்ட்ரிங் அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா. எப்படி வந்து ஒரு கிளாஸ் கான்செப்டுக்குள்ளே நம்ம வந்து வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணால் அது கிளாஸ் வேரியபிள்னு சொல்கிறோம், அதே மாதிரி ஸ்ட்ரிங்கு டிக்ளேர் பண்ணால் அதை கிளாஸ் ஸ்ட்ரிங் அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா. அடுத்தது டிஃபைனிங் கிளாஸஸ். ஸோ எப்படி வந்து ஒரு கிளாஸை டிஃபைன் பண்ணுறது. இன் பைத்தான் a class is defined by using the keyword class.
ஸோ பைத்தானில் ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா கிளாஸ்ன்னு ஒரு கீவேர்டு வேணும். எவ்ரி கிளாஸ் ஹேஸ் ஏ யூனிக் நேம் ஃபாலோட் பை எ கோலன். சரியா? ஒவ்வொரு கிளாஸ் நேமுக்கு பக்கத்துலேயும் அந்த கிளாஸ் டிக்ளேர் பண்ணோடனே அந்த கிளாஸ் முடிகிற எண்டு லைனில் நம்ம கோலன் வைக்கணும். சரிங்களா? கிளாஸ் லைன் எது கிளாஸோ அந்த லைனில் என்ன பண்ணணும், கடைசியில் கோலன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள் சின்டாக்ஸு, கிளாஸுன்னு ஒரு கீவேர்டு ஃபஸ்ட்டு வரணும், அதுக்கப்புறம் அந்த கிளாஸுக்கு நம்ம வைக்கக்கூடிய நேமு, அதுதான் கிளாஸ் நேம். சரிங்களா? கிளாஸுங்கிற கீவேர்டு, அதுக்கப்புறம் அந்த கிளாஸுக்கு நம்ம வைக்கக்கூடிய நேமு, அதுக்கப்புறம் கடைசியில் கோலன். ஸோ இப்படி தான் இதை என்ன பண்ணணும், நம்ம டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேர் ஸ்டேட்மெண்ட் இன் எ கிளாஸ் டெஃபினிஷன் மே பி எ வேரியபிள் டிக்ளரேஷன். சரியா? ஸோ இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும், ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும். டெசிஷன் கண்ட்ரோல், லூப்பு ஆர் ஈவன் எ ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். ஸோ அந்த கிளாஸுக்குள்ளே நம்ம வந்து வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம், கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கலாம், லூப் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். வேரியபிள்ஸ் டிஃபைன்டு இன்சைட் எ கிளாஸ் ஆர் கால்டு கிளாஸ் வேரியபிள். நம்ம முன்னே சொன்னோம், ஒரு வேரியபிள் வந்து ஒரு கிளாஸ் கான்செப்டுக்குள்ளே டிக்ளேர் பண்ணால் அதுக்கு பேர் கிளாஸ் வேரியபிள். அப்படி இல்லைன்னா சரி. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஆல்சோ கால்டு மெத்தட். ஸோ இந்த கிளாஸுக்குள்ளே நம்ம ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் அதை ஃபங்க்ஷன்னு சொல்லக்கூடாது, மெத்தட் அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா? நார்மலாக ஒரு ப்ரோக்ராமில் நம்ம அதை ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஆனால் கிளாஸ் கான்செப்ட் வந்துட்டாவே கிளாஸுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குதுன்னா அதை வந்து நம்ம மெத்தட் அப்படின்னு தான் சொல்லணும். கிளாஸ் வேரியபிள் அண்ட் மெத்தட்ஸ் ஆர் டுகெதர் நோன் ஆஸ் மெம்பர்ஸ் ஆஃப் த கிளாஸ். ஸோ ஒரு கிளாஸினுடைய மெம்பர்ஸ்னால் பார்த்தோம்னா எதுனா அந்த கிளாஸுக்குள்ளே டிக்ளேர் பண்ணக்கூடிய வேரியபிளும் அந்த கிளாஸுக்குள்ளே டிக்ளேர் பண்ணக்கூடிய மெத்தட், இது ரெண்டையும் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஸோ கிளாஸ் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். த கிளாஸ் மெம்பர்ஸ் ஷுட் பி ஆக்சஸ்டு த்ரூ ஆப்ஜெக்ட். நமக்கு தெரியும் இல்லையா, கிளாஸுன்னு ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு கிளாஸுன்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்துட்டாவே அதை ஆக்சஸ் பண்ணுறது எதை வச்சு தான் நம்ம ரன் பண்ண முடியும், ஆப்ஜெக்டை வச்சு தான் ரன் பண்ண முடியும். ஏ கிளாஸ் கேன் பி டிஃபைன்டு எனிவேர் இன் பைத்தான் ப்ரோக்ராம். ஸோ ஒரு கிளாஸுங்கிறது ஒரு ப்ரோக்ராமில் இந்த இடத்துல தான் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு ப்ரோக்ராமில் நமக்கு எந்த இடத்துல வேணாலும் அந்த கிளாஸ் கான்செப்ட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், ப்ரோக்ராம் டு டிஃபைன் ஏ கிளாஸ். ஸோ எப்படி வந்து ஒரு கிளாஸ் வந்து டிஃபைன் பண்ணுறது அப்படின்னா பாருங்கள், கிளாஸ் சாம்பிள். ஸோ சாம்பிள் அப்படின்னு ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பாருங்கள், அதில் ஃபஸ்ட்டு கிளாஸுங்கிற கீவேர்டு வந்திருக்கா, அதுக்கப்புறமேட்டு அந்த கிளாஸினுடைய நேம் சாம்பிள், அதுக்கப்புறம் கடைசியாக கோலன். சரிங்களா? இப்படி இருந்தாவே இதுதான் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நம்ம பாருங்கள் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். ஸோ எக்ஸு ஒய், இதை வந்து கிளாஸ் வேரியபிள் பாருங்கள் சைடில் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஒரு கிளாஸ் கான்செப்டுக்குள்ளே வேரியபிள் டிக்ளேர் பண்ணதுனால இதுக்கு பேர் கிளாஸ் வேரியபிள். ஸோ பாருங்கள் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 10,20. அப்போ எக்ஸுங்கிறதுக்கு 10 வேல்யூ அசைன் ஆகும், ஒய்ங்கிறதுக்கு 20ங்கிற வேல்யூ அசைன் ஆகும். சரிங்களா? அடுத்தது க்ரியேட்டிங் ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஒன்ஸ் எ கிளாஸ் இஸ் கிரியேட்டட், நெக்ஸ்ட் யூ ஷுட் கிரியேட் அன் ஆப்ஜெக்ட் ஆர் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் தட் கிளாஸ். ஸோ நான் முன்னே சொன்ன மாதிரி ஒரு டைம் நம்ம கிளாஸுங்கிற கான்செப்ட் க்ரியேட் பண்ணிட்டோம்னா அடுத்த ஆப்ஜெக்ட்டுங்கிற கான்செப்ட் கம்பல்சரி நம்ம என்ன பண்ணணும், க்ரியேட் பண்ணணும். த ப்ராசஸ் ஆஃப் க்ரியேட்டிங் ஆப்ஜெக்ட் இஸ் கால்டு கிளாஸ் இன்ஸ்டன்டேஷன். சரியா? ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிளாஸ் இன்ஸ்டன்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சின்டாக்ஸ் பாருங்கள், ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு கிளாஸ் நேம். நோட் that the class instantiation uses function notation class name with. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்சஸிங் கிளாஸ் மெம்பர். ஸோ எப்படி ஆப்ஜெக்ட் வச்சு எப்படி வந்து நம்ம ஒரு கிளாஸை வந்து ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இதில் பாருங்கள், any class member, that is class variable or method, can be accessed by using object with dot operator. சரிங்களா? ஸோ நம்ம எதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலான்னா ஆப்ஜெக்டை வச்சு எப்படி வந்து நம்ம ஒரு கிளாஸை ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னா நமக்கு அதுக்கு யூஸ் ஆகிறது டாட் ஆப்ரேட்டர். சரிங்களா? டாட் ஆப்ரேட்டரை வச்சு தான் ஒரு ஒரு ஆப்ஜெக்டை வச்சு அதுக்கப்புறம் டாட் வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம அந்த கிளாஸை ரன் பண்ண முடியும். அது எப்படிங்கிறது அந்த ப்ரோக்ராம் பாருங்கள் தெரியும். இப்போ பாருங்கள், கிளாஸ் சாம்பிள்.
சரிங்களா, ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணியாச்சு. பாருங்கள், கிளாஸுங்கிற கீவேர்டு இருக்கும், அடுத்தது சாம்பிள் அப்படிங்கிறது கிளாஸ் நேமு, இப்போ கடைசியில் பாருங்கள் கோலன் இருக்கும். ஸோ கிளாஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது கிளாஸ் வேரியபிள்ஸ். கிளாஸ் வேரியபிளுக்கு எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு 10, 20. பாருங்கள், 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியாச்சு. கிளாஸ் வேரியபிள் எக்ஸுக்கு 10ம் ஒய்க்கு 20ம் அசைன் ஆகும். அடுத்தது எஸ் ஈக்குவல் டு சாம்பிள். சரிங்களா, ஸோ இப்போ இதில் இந்த எஸ்ஸுங்கிறது தான் ஆப்ஜெக்ட்டு. இந்த எஸ்ஸுங்கிறது தான் என்னது, ஆப்ஜெக்ட்டு. எஸ் ஈக்குவல் டு சாம்பிள். சாம்பிளுங்கிறது என்னது, சாம்பிளுங்கிறது கிளாஸ் நேம். சரிங்களா, அப்போ எஸ்ஸுங்கிறது ஆப்ஜெக்ட் நேமு ஈக்குவல் டு கொடுத்து, ஸோ சாம்பிள் அப்படிங்கிறது நமக்கு கிளாஸ் நேம் இல்லைங்களா, கிளாஸ் நேம் தான் நம்ம சாம்பிள்னு வச்சுருக்கோம். அப்போ இந்த சாம்பிள் அப்படிங்கிறத அங்கே கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து என்னது, ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். இந்த இடத்துல தான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. எஸ்ஸுங்கிறது ஆப்ஜெக்ட். இப்போ பாருங்கள், ப்ரிண்ட்டு வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஸ் டாட் எக்ஸ். ஸோ பாருங்கள், அந்த ஆப்ஜெக்ட் வச்சு தான் எக்ஸுங்கிற வேரியபிளையும் கால் பண்ணியிருக்கிறோம். அடுத்து பாருங்கள், ப்ரிண்ட் வேல்யூ ஆஃப் ஒய் எஸ் டாட் ஒய். எஸ்ஸுங்கிறது ஆப்ஜெக்ட்டு. பாருங்கள், எஸ்ஸுங்கிற ஆப்ஜெக்ட் வச்சு தான் ஒய்ங்கிற வேல்யூவும் நம்ம ஒய்ங்கிற வேரியபிளையும் ஆக்சஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போது ஒரு கிளாஸையும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட் எஸ்ஸுங்கிற ஆப்ஜெக்ட் வச்சு தான் ஆக்சஸ் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரியே கிளாஸ் வேரியபிள்ஸ் எக்ஸு ஒய் இது ரெண்டையும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், எஸ்ஸுங்கிற ஆப்ஜெக்டை தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ப்ரிண்ட்டு வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். சரி, அதுக்கப்புறம் ப்ரிண்ட் பண்ணுறோம். அப்போ எக்ஸ் அண்ட் ஒய் அப்படிங்கும்போது ரெண்டையும் ஆட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ எப்படி ஆட் பண்ணணும், எஸ் டாட் எக்ஸு ப்ளஸ் எஸ் டாட் ஒய். ஸோ அந்த நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணோம் இல்லைங்களா வேரியபிள்ஸ்க்கு, ஸோ அதை வச்சு தான் ஆட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வேரியபிள் எப்படி எஸ் டாட் எக்ஸுன்னு தான் எடுத்துக்கணும், ப்ளஸ் ரெண்டாவது வேரியபிளை எஸ் டாட் ஒய்ன்னு தான் எடுத்துக்கணும். ஸோ எஸ்ஸுங்கிறது ஆப்ஜெக்டோடு வச்சு பண்ணால் தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா, இப்போ பாருங்கள், அவுட்புட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்குது, வேல்யூ ஆஃப் எக்ஸு. வேல்யூ ஆஃப் எக்ஸுக்கு என்ன வருது, 10. வேல்யூ ஆஃப் ஒய் 20. ஸோ வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் என்ன வருது, எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ நமக்கு 30. சரிங்களா, அப்போது நம்ம ஒரு கிளாஸுன்னு ஒன்று க்ரியேட் பண்ணோம்னா அதுக்கு ஆப்ஜெக்ட்டுன்னு ஒன்று க்ரியேட் பண்ணணும். சரிங்களா, ஆப்ஜெக்ட் வச்சு தான் அந்த கிளாஸையும் நம்ம கால் பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் வேரியபிள்ஸையும் கால் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் நமக்கு அவுட்புட்டு கிடைக்கும். அப்போ கிளாஸுங்கிற கான்செப்ட் வந்து கண்டிப்பாக என்ன கான்செப்ட் வரும், ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற கான்செப்ட்டு கம்பல்சரி வரும். இங்கே பாருங்கள், கீழே கொடுத்துருப்பாங்க, இந்த above கோட் த நேம் ஆஃப் த கிளாஸ் இஸ் சாம்பிள். ஸோ மேலே நம்ம பார்த்த ப்ரோக்ராமில் கிளாஸ் எது, சாம்பிள் அப்படிங்கிறது கிளாஸு. இன்சைடு த கிளாஸ் வி ஹாவ் அசைன்டு த வேரியபிள்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ அந்த கிளாஸுக்குள்ளே நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம், எக்ஸுன்னு ஒன்று ஒய்ன்னு ஒன்று. இனிஷியல் வேல்யூ 10 அண்டு 20 ரெஸ்பெக்டிவ்லி. இதில் எக்ஸுக்கு 10ங்கிறதும் ஒய்க்கு 20ங்கிறதும் அசைன் ஆகும். தீஸ் 2 வேரியபிள்ஸ் ஆர் கால்ட் as கிளாஸ் வேரியபிள்ஸ் ஆர் மெம்பர் வேரியபிள்ஸ் ஆஃப் த கிளாஸ். இந்த 2 வேரியபிள் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கிளாஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்லலாம், அப்படி இல்லைனா மெம்பர் வேரியபிள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, in class instantiation process we have created an object s to access the members of the class. ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிளாஸ் மெம்பர்ஸ்ன்னு எதை சொன்னோம், அந்த கிளாஸுங்கிற கான்செப்டையும் அந்த கிளாஸ் வேரியபிள் ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கிளாஸ் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த மெம்பர்ஸை ஆக்சஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக நமக்கு என்ன வேணும், ஆப்ஜெக்ட் வேணும். அப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், எஸ்ன்னு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். The first 2 print statements simply print the value of class variable x and y. The last print statement add the 2 values and print the result. ஸோ இதில் பார்த்தோம்னா மொத்தம் இந்த மேலே இருக்கிற ப்ரோக்ராமில் 3 print statement யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு 2 print ஸ்டேட்மெண்ட்டும் வேரியபிள்ஸுக்கு வேல்யூ அசைன் பண்ணுறது தான். 3வது print ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுது, ரெண்டையும் ஆட் பண்ணி நமக்கு ரிசல்ட்டு கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, சரி போதும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதில் நம்ம வந்து ஸோ இந்த சாப்டரில் கிளாஸுங்கிற கான்செப்ட்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, கிளாஸ் மெம்பர்ஸ் அப்படின்னா என்ன, சரிங்களா. அதே மாதிரி இதுக்கு நம்ம நார்மல் ப்ரோக்ராமில் ஃபங்க்ஷன்னு சொன்னோம்னா இதில் என்னன்னு சொல்லணும், கிளாஸில் மெத்தட் அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா, அப்புறம் கிளாஸ் இன்ஸ்டன்டேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். அதாவது கிளாஸுன்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தால் அதுக்கு ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வருவோம். ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு பேர் தான் இன்ஸ்டன்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே
கண்டிப்பாக கிளாஸ்ன்னு ஒரு கான்செப்ட் வந்தால் என்ன கான்செப்ட் வரும்? ஆப்ஜெக்ட் வரும். ஆப்ஜெக்ட் வச்சு தான் அந்த கிளாஸையும் கால் பண்ணணும், வேரியபிள்ஸையும் நாம் கால் பண்ணி தான் அவுட்புட்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது இந்த லெசன் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து நல்லா படிச்சுக்கிங்க. இந்த லெசன்லேருந்து நிறைய நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன். ஏன்னா கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது நமக்கு பைத்தானில் ஒரு இம்பார்ட்டண்ட் கான்செப்ட். சரிங்களா? பைத்தானில் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் வந்து இதை நல்லா தரவாக படிச்சுங்க. ஏதாவது டவுட்டு அப்படின்னா தயவு செஞ்சு கேளுங்க. அடுத்த டாபிக் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.